இப்போ டாஸ்மாகில் வந்து 1000 கோடி வந்து அதிகாரிகள்கிட்ட லஞ்சம் போயிருக்குங்கிறாங்க. அதிகாரிகள் வரைக்கும் தான் 1000 கோடி. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 50% கிட்டத்தட்ட வந்து பில் இல்லாமல், ஆனால் லேபிள், டாஸ்மாக் லேபிள் ஒட்டி, டாஸ்மாக் பாட்டில் சீல் போட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் பாதி தான் வந்து அரசு கணக்கில் போகுது, பாதி போல். அப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி. இப்போ கூட உதயச்சந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் வந்து 68,000 கோடின்னு சொல்லியிருக்காரு. வேலூர்லேருந்து தமிழரசி கண்ணன் கேட்டிருக்காங்க, மணிக்கு 160 கிலோமீட்டர் செல்லும் அதிவேக ரயில்வே அமைப்பை உருவாக்கும் ஆய்வுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழக அரசு எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, நம்ம முதல்வர் போகிற போக்கில் சாமியார் நித்யானந்தாவுக்கு போட்டியாக போகிறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே தமிழ்நாட்டை இன்னொரு கைலாசாவாக ஆக்கப் போகிறாரா நமது தமிழக முதல்வர்? ரயில்வேங்கிறது யாருக்கு வருது? ஆச்சரியப்பட்டா பரவாயில்ல, அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரயில் விடுவேங்கிறாங்க. ஏன் சார் விட்டேன் சார், ஜப்பானுக்கு எனக்கு கவலையாக இருக்குங்க. 2 தண்டவாளத்துக்கு பதில் இவங்க பாட்டில் ஒரே ஒரு தண்டவாளம் மட்டும் வச்சு விட்டுட்டாங்கன்னு. ஒரு புது கண்டுபிடிப்பா இருக்கட்டும், ஒரு சக்கரத்துல போற மாதிரி. ஒரு சக்கரத்துல போற மாதிரி போனா பரவாயில்ல. பூமியில போறதுக்கு பதிலா விண்வெளிக்கு போயிட்டா கஷ்டமாயிடும்ல. மைக்கேல் ராஜ் தாம்பரத்துல இருந்து கேட்டிருக்காரு, டாஸ்மாக் ஊழலில் தலைமை குடும்பமே கைதாகலாம் என்ற தகவல் வந்துகிட்டு இருக்கே, அரசியல் ஜோதிடர் திருசக்தியாரின் கணிப்பு என்ன? ஈடியாலேயே அதை ஓப்பன் பண்ண முடியல, அந்த கம்ப்யூட்டர்ல அந்த டேட்டாவை எடுக்க முடியல. ரொம்ப அதில் உள்ள சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. ஐஐடியிலேருந்து 4 மாணவர்கள் கூப்பிட்டு இந்த எத்திக்கல் ஹேக்கிங்னு பண்ணுவாங்க. ஹேக்கிங்லேயே திருட்டுத்தனமாக பண்ணாமல் எத்திக்கல் ஹேக்கிங், முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி அதை எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணி அதை எடுத்து ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க்கு மாட்டியிருக்குங்கிறாங்க. அதில் பணம் வந்து செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்லாமல், அவரை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல், அதை தாண்டி இப்படி ஏன்னா ஒரே கட்சி பஞ்சபூதங்கள்லையும் வந்து ஊழல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் இருக்க முடியும். அடுத்த கேள்வி ராயபுரத்திலிருந்து கௌதம் குமார் கேட்டிருக்காரு, அடையாறு நதி அலங்கரிப்புக்காக கடந்த 2 வருடங்களில் ஒதுக்கப்பட்ட 3000 கோடி ரூபாய் என்ன ஆனது? அடையாறை அலங்கரிப்படுத்துவோம், அப்படி அலங்காரப்படுத்துவோம், அது தனியாருடன் கலந்து பங்களிப்புடன் அப்படின்னு சொல்லலாம் பில்டப்லாம் கொடுத்தாரு. அடைய ஒன்றும் ஆகலை. தங்கம் தென்னரசு வந்து 1500 கோடினாரு, இப்போவும் 1500 கோடி. நான் போயிட்டு வரேன், அப்படியே தான் அடையாறுலேயே தானே இருக்கேன். அதனால வந்து 1500 கோடி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி போன வருஷம் என்ன போட்டீங்க பட்ஜெட்டு, அது என்ன பண்ணீங்கன்றது கணக்கு கொடுக்கணும்னு அதை எப்படி கொடுப்பாங்க? அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் பஸ்ன்னு சொல்லி அது வந்து 4 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒதுக்கீடு பண ஒதுக்கீடு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பஸ் கூட கண்ணில் தெரிய மாட்டேங்குது. சார்ஜ் இல்லையே ஒரு வேளை பஸ்ஸுக்கு. ஆமாம், அது மின்சாரம் அதுக்கு பத்தலை. தொழில் செய்வதற்கு ஏற்ற மாநிலங்கள் நாங்கள் தான் வர்றதெல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கோமே. அப்போ நீங்கள் குடிமகன்களில் முதல்ல இருக்கீங்க, தொழிலில் வந்து நீங்கள் 10லேயே இல்லை, கல்வியில் ரொம்ப மோசமாக இருக்கீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தரமன் அவர்கள் திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களுடன் பேச தயாராக இருக்கிறாரு. இந்த திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய கேள்விகளையும் தொடர்ந்து அனுப்புங்க, அதற்கான பதிலையும் சார் தருவார். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நேயர்களுடைய ஆதரவுக்கு, கேள்விகளுக்கு என்னுடைய நன்றிகள். சொல்லுங்க, கேளுங்க. முதல் கேள்வி வேலூர்ல இருந்து தமிழரசி கண்ணன் கேட்டிருக்காங்க. சரிங்க. மணிக்கு 160 கிலோமீட்டர் செல்லும் அதிவேக ரயில்வே அமைப்பை உருவாக்கும் ஆய்வுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழக அரசு மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்துல ரயில். ஆமா, தமிழ்நாட்டில். ஆமா. ரொம்ப, அதாவது இந்த 23வது புலிகேசி. ஆமா, அந்த மாதிரி இந்த ஆட்சி வந்து ரொம்ப காமெடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? என்னங்க, ரயில்வேங்கிறது யாரு கீழே வருது? மத்திய அரசு கீழே வருது. இவங்க 160 கிலோமீட்டர் வேகமாக, ஐயா அவங்க வந்து வந்தே பாரத்லாம் கொண்டு வந்தாங்க மத்திய அரசு. வந்தே பாரத், சதாப்தி, இந்த மாதிரி பல இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்தே பாரத்லேயே ஸ்லீப்பர்லாம் கொண்டு வந்தாங்க. ஹைட்ரஜன் ரயில்னு ஒன்று இப்போ கொண்டு வரதா போன வாரம் வந்து மத்திய ரயில்வே அமைச்சர் வந்து, அது வந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய இன்ஜின், போகக்கூடிய கட்டமைப்பு எங்கே இருக்குது அதெல்லாம் ஏற்படுத்தி தான் கொண்டு வர முடியும். 1000 கிலோமீட்டருக்கு நம்ம ஊரில் டக்குன்னு விட்டுற முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இன்ஜின் இது வரைக்கும் 1200 கிலோமீட்டர் வேகம் போகக்கூடிய ஹைட்ரஜன் இன்ஜின் இந்தியாவில் தயாராக இருக்கிறது.
இது வரைக்கும் உலகத்தில் வந்து ஹைட்ரஜன் இன்ஜின் வந்து 600-800 கிலோமீட்டருக்கு மேலே வேகம் எதுவுமே இல்லை. ஜப்பான் போன்ற நாடுகளோட, ஜெர்மனி போன்ற நாடுகளில் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கட்டமைப்பை அதுக்கேற்ற மாதிரி சீர்படுத்தி தான் அது விட முடியும். பட் அப்படி கண்டுபிடிச்சதே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து இப்போ ICF வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்துக்கானதெல்லாம் எங்கே தயாராகுது? தமிழ்நாட்டில் தயாராகும். பட் தமிழ்நாட்டில் தயாரானாலும் அது வந்து மத்திய அரசின் கீழ் வரும் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி நம்ம இதில் வருது ICFல. இவங்க வந்து அதாவது தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் என்னத்தையாவது வந்து சொல்லணுங்கிறதுக்காக அவர் கூட முதல்வர் கூட பேசியிருக்காரு. தமிழும் சரி பட்ஜெட்டும் சரி பெரிய ஹிட்டுன்னு. ஏன்னா ஹிட்டுன்னா அந்த கொசு அடிக்கிற மருந்து பேர் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஹிட்டுன்னு ஒன்று வருது பாருங்க, நிறைய விளம்பரம் வருது, அது ஒன்று. ரெண்டாவது ஹிட் அண்ட் ரன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து மோதிட்டு நிற்காம போயிடறாம பாருங்க விபத்து, அதுக்கு பேர் ஹிட் அண்ட் ரன். அந்த மாதிரியான ஏன்னா பட்ஜெட்டை பார்த்தா பல விஷயங்களில் வந்து இவர் போகிறப்போ ஆச்சரியப்பட்டா பரவாயில்ல, அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரயில் விடுவேங்கிறாங்க. ஏன் சார் விட்டேன் சார், ஜப்பானுக்கு ஈக்குவலா நம்ம எனக்கு கவலையா இருக்குங்க. 2 தண்டவாளத்துக்கு பதிலாக இவங்க பாட்டில் ஒரே ஒரு தண்டவாளம் மட்டும் வச்சு விட்டுட்டாங்கன்னு. ஒரு புது கண்டுபிடிப்பா இருக்கட்டும், ஒரு சக்கரத்துல போற மாதிரி. ஒரு சக்கரத்துல போற மாதிரி போனா பரவாயில்ல, அது வேற மாதிரி. நம்ம வந்து பூமியில போறதுக்கு பதிலாக விண்வெளிக்கு போயிட்டா கஷ்டமாயிடும்ல. அதனால வந்து திடீர்னு ரயில் ராக்கெட் மாதிரி மேலே போயிருச்சுன்னு வைங்க உள்ள பயணிகளோட. அது ஏங்க போற பஸ் எல்லாம் பாருங்க ஒரே தொத்தலாவா ஓட்டையா, அந்த படி கூட இல்லாம பின்னால கண்ணாடி கூட இல்லாம மேல கூரையை ஒழுகிட்டு இருக்கு. இந்த பஸ்ஸை சரி பண்ண முடியல, நீங்க 160 கிலோமீட்டர்ல ரயில் விடுறீங்கன்னு சொன்னா நம்புறதுக்குன்னு ஒரு கேட்கறவன் கேனையா இருந்தா என்ன வேணாலும் பேசுவாங்கன்னு. இப்போ அடுத்தது வந்து நாங்களே பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து கரன்சி நோட்டு. ஏன் சார் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? இல்லை வாங்குவோம், அதுக்கு பேர் கள்ள நோட்டுன்னு பேர். மத்திய அரசு அடித்தாதான் அதுக்கு பேர் நல்ல நோட்டு. பாக்கி நம்ம ஊரில் லோக்கலில் அடிச்சுக்கிட்டோம்னா, பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டோம்னா அது பேர் கள்ள நோட்டு. எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, நம்ம முதல்வர் போகிற போக்கில் சாமியார் நித்யானந்தாவுக்கு போட்டியாக போகிறாரோடு எனக்கு ஒரு சந்தேகம். கைலாசா மாதிரி இவர் போகிற போக பார்த்தா நமக்கு தனியாக பாஸ்போர்ட்டு, தனியாக வந்து ரயிலு, தனியாக வந்து கரன்சி, தனியாக எல்லாமே இப்படி போட்டு இந்த கைலாசான்னு ஒரு நாடு எங்க இருக்குன்னே தெரியல. யாரோ கேட்டா எங்கேயோ அங்க எங்கேயோ மேற்கு இந்திய தீவு பக்கத்துல இருக்குங்கிறான், சில பேர் இல்லை இங்கதான் இருக்குங்கிறான், எங்க இருக்குன்னே தெரியல. அவர் பாட்டில் இருந்து அங்க இருந்துகிட்டு கைலாசா நாட்டின் பிரதமர் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டில் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது இங்க தமிழ்நாட்டை இன்னொரு கைலாசாவாக ஆக்க போகிறாரா நமது தமிழக முதல்வர்? ஏன்னா ரொம்ப காமெடி அதிகமாயிட்டே போகுது. இந்த கரன்சி நோட்டு அடிக்கலாமான்னு கேட்டீங்கல்ல, இதுக்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் வந்து இது முதல்வராக இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல பேசினார். எங்கே பேசினாருன்னா அதான் எனக்கு அது மறக்காது. தஞ்சாவூரில் வண்ணாத்தங்கரை நீரேற்று நிலையம், வாட்டர் இது அந்த பம்பிங் சிஸ்டம். அது ஏன்னா அங்கே தான் நான் பிறந்தேன் எதேச்சியா. எங்கள் தாத்தா வந்து அந்த நீரேற்று நிலையத்துடைய அவர் தான் சீஃப் இன்ஜினியராக இருந்தார். அதனால் எங்கள் அம்மா அங்கே பிரசவத்துக்கு போனதுனால அங்கே தான் நான் பிறந்தேன். அந்த இடத்துல வச்சு அப்போ நான் பிறக்கும்போது அவர் பேசினாருன்னு சொல்லலை, அந்த இடம் ஞாபகம் இருக்குது நமக்கு. அதனால் வந்து அந்த வண்ணாத்தங்கரைன்னு இப்போ பேர் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அது வண்ணாத்தங்கரை இல்லை, வெண்ணாற்றங்கரை. வெண்ணாற்றங்கரை போர் நடந்த இடம் அது, பழைய சோழர் காலத்தில் அந்த ரைட்டு. அங்கே காமராஜர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணம் அதிகமாக வந்து அடிங்க, எல்லாருக்கும் பணம் கொடுங்க எல்லாம். இப்போ நம்ம மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், இதுக்காக கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் பணம் கொடுக்குறீங்களா? இந்த சிஸ்டத்தை பற்றி அப்போவே பேசியிருக்காரு. இந்த மாதிரி பணம் கொடுங்கன்னு எல்லாரும் கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மத்திய அரசில் சொல்லி பிரிண்டிங் மிஷினில் வச்சு அடித்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வேணுங்கிற பணம் கொடுத்துரும். ஒரு வீட்டுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுத்துக்கும் அந்த காலத்தில். இப்போ இன்றைக்கி என்ன 5 லட்சம் வச்சுக்க, ஏதோ ஒன்று யாருக்கு வேணுமோ எவ்வளோ வேணுமோ எல்லாருக்கும் கொடுத்துரும். கொடுத்தப்புறம் எவனாவது ஒருத்தனாவது வந்து தொழில் பண்ணுவானா, கடை வைப்பானா, விவசாயம் பண்ணுவானா? ஒன்றும் பண்ண மாட்டா. பணம் வந்துருச்சு இல்லை. ஆனால் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு காய்கறி வாங்க முடியாது, பழம் வாங்க முடியாது, அரிசி வாங்க முடியாது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பணத்தையா திங்க முடியும்? அப்போ ஒரு ஸ்டேஜில் பணமாக கொடுத்துக்கிட்டே போனால் தொழில் நசிஞ்சு போகும், விவசாயம் நசிஞ்சு போகும், வியாபாரம் நசிஞ்சு போகும், மக்களுடைய வாழ்வாதாரம் போகும். பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வெறும் பேப்பரை திங்கிற கழுத மாதிரி நீங்கள் தின்னுட்டு இருக்கணும். அதனால் வந்து இந்த பணம் வந்து நீங்கள் வந்து கொடுங்க, இலவசமாக கொடுங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கல்வி மட்டும்தான் இலவசம்னு சொன்னார். ஓரளவுக்கு மருத்துவத்திலையும் ஒரு நியாயம் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க வந்து இப்போ போக பார்த்தா ஒரு கைலாசா மாதிரி ஆயிரும் போல இருக்கு. 160 கிலோமீட்டர் ரயில் விடுறேங்கிறாங்க. முதல்ல ஐயா
இருக்கிற பஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பஸ் விடுங்கய்யா, அதை பண்ணுங்கய்யா, அதை விட்டுட்டு 160 நீங்க சார் கிலோமீட்டர் அப்படி பாக்குறீங்க. பஸ் உடஞ்சிருக்குன்னா இயற்கையை ரசிக்கிறதுக்கு, மழை தண்ணியை பாக்குறதுக்கு அப்படி பார்த்துட்டு போங்க. அது சரி. பாவம் வயசான மூதாட்டிகளும் வயதானவர்கள்லாம் வந்து எல்லாம் மாடிப்படி இல்லாமல் அங்கிருந்து அது கூட உடற்பயிற்சிக்காக ஆமா ஜிம்முக்கு போகிறதுக்கு பதிலாக அவங்க அதுலேருந்து குதிக்கிறதுன்னு. அதே மாதிரி அவங்க குதிச்சாங்கன்னா இலவசமாக ஆஸ்பத்திரிக்கு போனால், அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன கஷ்டம்? இப்போ போன வாரம் பேசுனா கஞ்சா கருப்பு மாதிரி ஆயிருமே. நமக்கு வந்து அங்கே போனால் டாக்டர் இருக்க மாட்டார், அவர் தனியாக ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார், அரசு டாக்டரு. ஸோ அப்போது மக்கள் வந்து நோயாளிகளாகவே இருக்கணும், பிச்சைக்காரனாகவே இருக்கணும், மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நாங்கள் மட்டும் பரம்பரையாக லட்சம் கோடிகளில் வந்து நாங்கள் அமைச்சர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, எங்கள் முக்கியமான குடும்பங்களும் சரி, நாங்கள் மட்டும் லட்சம் கோடிகளில் புரளணும். மக்கள் வந்து இப்படியே கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாகவே அவனை வச்சிருக்கணும். ஐயோ, நல்லா இருக்கு. அடுத்த கேள்வி போயிடலாம் சார். தியாகராஜன் திருவாரூர்லேருந்து கேட்டிருக்காரு சார். பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் பணத்தில் ஊட்டியில் உல்லாச விடுதி கட்டியது தொடர்பாக சேனல் 5 தமிழில் திருசக்தி பதில்களில் பேசியிருந்தீங்க. சில நாட்கள்லேயே நீதிமன்றத்தில் அரசாணை வாபஸ் பெற்று அரசு பல்ட்டி அடிச்சிருக்கிறது. நம்ம போன இதில் பேசியிருந்தோம். ஆமாம், அது ஓகே. நம்ம பேசுனதுனால தான் வந்து பயந்து போய் தமிழக அரசு பண்ணிடுச்சின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். ஆமாம், ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. நம்ம அதை சுட்டி காட்டணும். போன வார ஒரு கேள்வி, ஏதோ ஒரு கேள்வியில் வரும்போது நம்முடைய பதில்களில் யதார்த்தமாக சொன்னோம். மாசாணியம்மன் கோயிலில் 14 கோடி ரூபாயை எடுத்துக்கொண்டு போய் ஊட்டியில் ரிசார்ட் உல்லாஸ், இது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம அந்த விஷயம் கரெக்டாக அதுலேருந்து 2 நாளைக்கு 3 நாளில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து கேள்வி கேட்க போக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை நாங்கள் அந்த அரசாணையை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம். ஏன்னா இது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. இது வந்து நியாயமே இல்லை. முதல்ல கோயில் பணத்தை எடுத்து நீங்கள் கோயிலுக்கு சம்மந்தமான விஷயங்கள் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு கல்வி நிலையம் கட்டினா கூட, இப்போ கூட முதல்வருடைய தொகுதியில் வந்து கபாலீஸ்வரர் கோயிலுடைய நிதியை எடுத்து தான் முதல்வருடைய குளத்தூர் தொகுதியில் கட்டுறாங்க. அதை கூட வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு கல்வி தானே, மக்களுக்கானது. அது வந்து மயிலாப்பூர்லேயே தான் கட்டணும்னு அவசியம் இல்லை, வேற ஒரு தொகுதியில் இருந்தாலும் தப்பு இல்லைன்னு. உல்லாச விடுதி கட்டுறது என்ன ஒரு அராஜகம். நல்ல வேளையாக ஏதோ வந்து நம்ம சொன்ன நேரம் நல்ல நேரமாக தெரியுது. நம்ம சொன்னதுனால தான் சொல்லலை, நம்ம சொன்ன நேரம் நல்ல நேரமாக அரசு வந்து அதை பண்ணிச்சு. இந்த மாதிரி வந்து அசட்டுத்தனமான அபத்தமான விவகாரங்களில் வந்து அறநிலையத்துறை ஈடுபடக்கூடாது என்று அண்ணன் சேகர்பாபுக்கு நம்ம கோரிக்கை வைப்போம். ஓகே சார். அடுத்த கேள்வி சார். இன்னைக்கு கரண்ட் மேட்டருக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. மைக்கேல் ராஜ் தாம்பரத்துலேருந்து கேட்டிருக்காரு. டாஸ்மாக் ஊழலில் தலைமை குடும்பமே கைதாகலாம் என்ற தகவல் வந்துகிட்டு இருக்கே, அரசியல் ஜோதிடர் திருசக்தியாரின் கணிப்பு என்ன? இந்த கேள்வி நானே கேட்கலாம் இருக்கேன், சொல்லுங்க. இது என்ன ஏதோ சிக்கல்ல மாட்டி ஒண்ணும்னு இருக்கீங்க. தலைமை குடும்பத்திலே கை வைக்கலாம்னு சொல்றாங்க. அவர் தலைவர் குடும்பத்திலேயே கைதாவாங்களா, சிக்கல்ல மாட்டுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்போ அதாவது என்ன நடந்திருக்கு டாஸ்மாக்ல, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கணிப்பு சொல்றேன். என்னுடைய கணிப்புகள் இதுவரை வந்து கடவுள் புண்ணியத்தில் ஒரு 90% ஆரம்பத்துலேருந்து அரசியல், நான் தமிழக அரசியல் பத்திரிகை நடத்துகிற காலத்துலேருந்து அப்போலேருந்து வந்து சரியாக இருந்திருக்கு. அது எப்படி சரியாக வருதுன்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில் சரியாக அமையுதுன்னு வச்சுங்க. இப்போ டாஸ்மாகில் வந்து 1000 கோடி வந்து அதிகாரிகள்கிட்ட லஞ்சம் போயிருக்குங்கிறாங்க. அதிகாரிகள் வரைக்கும் தான் 1000 கோடி. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 50% கிட்டத்தட்ட வந்து பில் இல்லாமல், ஆனால் லேபிள், டாஸ்மாக் லேபிள் ஒட்டி, டாஸ்மாக் பாட்டில் சீல் போட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் பாதி தான் வந்து அரசு கணக்கில் போகுது, பாதி போல். அப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி. இப்போ கூட உதயச்சந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் வந்து 68,000 கோடின்னு சொல்லியிருக்காரு டாஸ்மாகில். அது பாட்டில் பாருங்கள், ஏறிக்கிட்டே போகுது பாருங்கள். 35, 45, 55, 68ன்னு எவ்வளவு குடிமகன்களை ஒரு அதாவது ஒரு கோடியே எத்தனையோ 30 லட்சம் சம்திங் சொல்றாங்க. அதான் 1.5 கோடி தெரிஞ்சிட்டு போகட்டும். 1 கோடி வச்சுக்குவோம். 1 கோடிக்கு மேலே உள்ளவன் குடிமான, அதாவது டெய்லி குடிக்கிறான், அதாவது அந்த அடிக்ஷன், அவன் அதுலேயே வந்து ஊறிட்டான். அவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. டெய்லி 1 கோடி பாட்டில் விற்கிறான். டெய்லி 1 கோடி பாட்டில் விற்கிதுன்னா, ஆனால் அந்த கணக்கு வரலையே. இப்போ அங்கே தான் பிரச்சனை. இவங்க சொல்கிற புள்ளி விவரத்தில், ஏதோ ஒரு வகையிலான புள்ளி விவரத்தில் ஒரு நாளைக்கு 1 கோடி 1.5 கோடி பேர் குடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் குடிக்கிறான்னா அவ்வளோ பாட்டில் கணக்கு பார்த்தா 70 லட்சம் தான் வருது. அப்போ மிச்சம் இப்போ குடிக்கிறான்னா அந்த பாட்டில் வந்து
இல்லீகலாக வருது, இருட்டில் வாங்கப்படுது போல, அதெல்லாம் தெரியல. ஆமாம், சந்து கடையில் வாங்கப்படுது. சந்து கடைன்னா தெரியுமில்ல உங்களுக்கு, 4000 சொச்சம் கடை வந்து லைசன்ஸ் கடை, ஒரு கடைக்கும் வந்து தனித்தனியாக சந்து கடை, அப்படி அப்படியே ஒரு சந்து, ரைட், அது ஏதோ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா அண்ணாமலை, எடப்பாடி, எல்லா சீமான் எல்லாருமே பேசியிருக்காங்க, விஜயும் பேசியிருக்காரு, எல்லாம் 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடின்னு ஒரு 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 தொகை சொல்கிறாங்க. 2-3 வருஷத்துக்கு ஒரு 50,000 கோடி வச்சிங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து தாராளமாக அந்த அமௌண்ட் வரும். ஆனால் இப்போது அது என்னென்னா, கோவையில் வந்து இதை வந்து எல்லா இடத்துலையும் ரெய்டு பண்ணாங்க. ஜெகத் ரட்சகன், அவர் சிவா டிஸ்டிலரிஸு, கால்ஸு, இது மாதிரி பல அக்காடு, எஸ்என்ஜே, இளமா, அவர் என்ன ஜெயமுருகன், அவரே தான் வந்து இதையும் வாங்கிட்டார். எம்பி டிஸ்டிலரிஸ், எம்பி புருஷோத்தமன் ரொம்ப வருஷமாக வச்சுருந்தார், சர்க்கரை ஆலை இதெல்லாம், எம்பி சுகர்ஸ், எம் புருஷோத்தமன், அவரதையும் ஜெயமுருகன் வாங்கிட்டார். எங்கேருந்தெல்லாம் அவங்களுக்கு காசு வருதுன்னு தெரியல. வருதே, பார்த்த உடனே செய்தி காலையில் தான் படித்தேன், எனக்கு பார்த்த உடனே ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்ல லாபம் போலையே. அது இன்ஃபேக்ட் நான் பத்திரிக்கை ஆரம்பித்த போதே என்னை வந்து 2008 நான் தமிழக அரசியல் ஆரம்பித்த போது அதை ஒட்டி என்னை வந்து கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு டிஸ்டிலரி கொடுக்குறோன்னு சொல்லி. திமுக அரசுல இருந்து யாரோ ஒரு தூதர் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா நானும் குடிக்கிறது இல்லை, மற்றவங்களை குடிக்க வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லைன்னு. இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் உங்கள் பேரில் கொடுத்துருவோம், உடனே நாங்கள் வந்து அதுக்கு ஒரு சப்கான்ட்ராக்டர் மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒன்று அன்றைக்கே அதே டேட்லேயே வந்து கைது போட்டு கொடுத்துருவோம், உங்களுக்கு முதல்ல ஒரு டிஸ்டிலரிக்கு வந்து 5 கோடி ரூபா கொடுத்துருங்க லைசன்ஸுக்கு. அப்போது இப்போ இன்னும் அதெல்லாம் கூட ஆகும், ரொம்ப வருஷம் பணவீக்கம் வந்துடுச்சு இல்லை, அதனால் வந்து அப்போ வந்து 5 கோடி ரூபா கொடுத்துருங்க, மறுநாளே இல்லை அன்றைக்கே உங்களுக்கு அந்த 5 கோடி 10 கோடியே திருப்பி கொடுத்துருவோம். இன்னொருத்தர் சப்கான்ட்ராக்டர் அவர் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் மாதம் விளைவுன்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க உட்காந்த இடத்துல இருந்தார். இல்லைங்க, அந்த வியாபாரத்தை விட நான் வேற வியாபாரம் செய்யலாம், வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஏதோ உழைச்சி சம்பாதிக்கணும், மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடிஞ்சா செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இப்போ எதுக்காக சொல்லணும்னா, இந்த டிஸ்டிலரிலாம் வந்து இந்த பணம்லாம் வருது பாருங்க, இப்போ இங்கெல்லாம் அவங்க ரெய்டு பண்ணாங்க. கோவையில் நரசிம்மபாளையம்னு ஒரு இடத்துல கரூர் கம்பெனி அப்படின்னா யாருதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆமாம், செந்தில் பாலாஜி அண்ணன், அவர் வந்து அதாவது தீரர் செந்தில் பாலாஜி, அதாவது பேண்ட்டை ஈரப்படுத்திய தீரர் டிஆர் பாலு சொன்னார், நான் சொல்லலை, டிஆர் பாலு சார் தான் சொன்னார். பேண்ட்லேயே ஒன்று போயிட்டார் அவருன்னு சொல்லி, இப்படிலாம் கொடுமைப்படுத்திட்டாங்க ஈடியில்னு. ஸோ அதனால் வந்து அப்படிப்பட்ட தீரர் வந்து செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து அவருக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த அது ஏதோ ஒரு கம்பெனியில் போய் அது ஏதோ ரியல் எஸ்டேட்டுன்னு சும்மா பேருக்கு போட்டு வச்சுருக்காங்க. அது போய் இந்த கம்ப்யூட்டர்லாம் பண்ணால் ஈடியாலேயே அதை ஓப்பன் பண்ண முடியல, அந்த கம்ப்யூட்டரில் அந்த டேட்டாவை எடுக்க முடியல, ரொம்ப அதில் உள்ள சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஐஐடியிலேருந்து 4 மாணவர்கள் கூப்பிட்டு இந்த எத்திக்கல் ஹேக்கிங்னு பண்ணுவாங்க. ஹேக்கிங்லேயே திருட்டுத்தனமாக பண்ணாமல் எத்திக்கல் ஹேக்கிங், நியாயமாக ஒரு தப்பு தானே தான், அந்த தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் அது எப்படின்னு தெரியணும்ல, முல்லை முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி அது எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணி அதை எடுத்து ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க்கு மாட்டியிருக்குங்கிறாங்க. அதில் பணம் வந்து செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இல்லாமல் அவரை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி தலைமை குடும்பத்துக்கும் போயிருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, தலைமை குடும்பத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரங்கள் இருப்பதாக தகவல்கள் வலைதளங்களில் உலாவுகின்றன. இப்போ நான் என்ன ஈடியில் என்ன ஜாயின்ட் டைரக்டரா, அந்த ஆமாம் இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு சரி, இது வந்து வந்தால் தலைமை குடும்பத்துக்கு சிக்கல் வருங்கிறது பொதுவாக இப்போ தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. இன்னைக்கெல்லாம் கூட அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து பாஜக போராட்டம். ஆனால் கேள்வி என்னன்னா, தலைமை குடும்பத்தை தூக்குவாங்களா? இல்லை, அதான் அங்கே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள பாஜக, அதாவது டெல்லி மேலிடம் இருக்கிறதா பாஜக அரசு, இவங்களோட ஸ்டைல் நம்ம பார்க்கும்போது அங்கே கெஜ்ரிவாலையோ கவிதா, அதாவது பிஆர்எஸ் கவிதா அவங்களையோ கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா மாதிரியோ தமிழ்நாட்டை வந்து அப்படி டக்குன்னு வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே இந்த திராவிடம்னு சொல்லி இந்த இந்திக்கு எதிராக, வட இந்தியாவுக்கு எதிராக, தேசியத்துக்கே எதிராக, நீங்கள் வந்து பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னால் உனக்கு இந்தியில் சொல்ல பிடிக்கலன்னா பாரத மாதா வாழ்கன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த பாரத மாதான்னு சொல்கிறதையே என்னமோ பெரிய தப்பு மாதிரி வந்து அடைந்தால் திராவிட நாடுன்னு இந்த கதை பேசிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கும் பேசுகிறாரு. முதல்வர் வந்து தமிழுக்காக உயிரை கொடுப்பேன், நான் அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. நிறைய பாருங்கள் நிர்வாகிகள்லாம், திமுக நிர்வாகிகளாம் அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோங்கிற அர்த்தத்தில் பேசுகிறாங்க. இந்த பிரிவினைவாதத்தை வந்து மறைமுகமாக பேசுகிறவங்க இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க டெல்லி. என்னுடைய கணிப்புலையும் கருத்துலையும் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதில் உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்காங்க இப்போது
டாஸ்மாகில் 1000 கோடி அதிகாரிகள் வாங்கினது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த அதிகாரிகள் பேரில் கேஸை போட்டால் அதில் 10 பேர் வீட்டுக்கு போகிறான், டிஸ்மிஸ் ஆவான், ஏதோ ஒரு என்கொயரி வரும், நடக்க போகுது. ரெண்டாவது அவன் வரும்போது யார் யாருக்கு பணம் போச்சுங்கிறத ஏதோ ஒரு இதில் சொல்ல போகிறான். இந்த ஆர்டிஸ்ட்லாம் வரும்போது இப்போ என்ன பண்ண போகிறான்னா, கிட்டத்தட்ட அவங்க 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி மொத்தம் பணம் வந்து சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்திருக்கிறது. இந்த 1 லட்சம் கோடியை இப்போ பிளாக் பண்ணிடுவாங்க அடுத்த சில மாதங்கள். அங்கே பேங்க்லேயோ கேஷாவோ எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒரு 5-6 இப்போ நானே சொன்னேன், ஏற்கனவே பேசியிருக்கோம், மார்ச் மாத இறுதியிலிருந்து செந்தில் பாலாஜிக்கு, பொன்முடிக்கு, ஏவாவேலு, இந்த 12 அண்ணாமலை கொடுக்குறாரு 12 மந்திரி பேரில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு ஒரு 5-6 டிக்கெட்டாவது வந்து வழக்கு, அதாவது கைதாகிறாங்களோ இல்லையோ வழக்குகள் தீவிரமடையும். 2G கூட மறுபடியும் தீவிரமடையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு வைங்க. இப்படி ஏன்னா ஒரே கட்சி பஞ்சபூதங்கள்லையும் வந்து ஊழல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் இருக்க முடியும் உலக அளவில். நிலம் நீங்கள் வட்டம் சதுரம்னு எல்லாம் கம்பெனி பேரில் வாங்கி போட்டுறாங்க. ஆமாம், நீர் அதான் உங்களுக்கு மணல் அள்ளி, அது உங்களுக்கு மணல், அதோட கனிம வளம், அது மொத்தம் நீர். டாஸ்மாக்குமே நீர்னு எடுத்துக்கலாம், அதுவும் தண்ணி, அதுவும் நீர் தான். அதுக்கப்புறம் கலர் தண்ணி. ஆமாம், அடுத்து காற்று. ஆமாம், இருங்க வந்து ஆகாயம், ஸ்பெக்ட்ரம் 2G, அதான் ஆகாயத்தில் உள்ள அந்த இது தானே அது. ஸ்பெக்ட்ரம்ங்கிறதே வந்து அந்த அலைக்கற்றைனா ஆகாயம் தானே அது. ஆக உங்களுக்கு வந்து நெருப்பு அப்படின்னா நம்ம மின் வாரியத்தை எடுத்துங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் அதில் இதில் எல்லா சாதனங்கள்லையும் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து 4400 ரூபா ஒரு ஸ்மார்ட் மீட்டரு. அவங்க சொல்கிற கணக்குக்கு 3 கோடி ஸ்மார்ட் மீட்டருங்கிறாங்க. 4400ன்னு பார்த்தீங்கன்னா 13000 கோடி வருது செலவு. 4400 ரூபா தான் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் வேலைன்னு நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியுது. ஆனால் இவங்க பட்ஜெட் போட்டிருக்கிறது, ஒதுக்கி இருக்கிறது திட்டம் 20000 கோடி. இப்போ 13000 கோடி போக 4400 நீங்கள் மொத்தமாக 3 கோடி வாங்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கணும். அதையாவது விட்டு தள்ளுங்க. 20000 கோடியில் 13000 கோடி தான் செலவாகணும். 7000 கோடி எங்கே போகுது? ஸோ அப்போது நெருப்பு, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம். நீங்கள் வந்து அப்புறம் இந்த வாயு மட்டும் ஏங்க விட்டு வச்சாங்க? வாயுனா காற்று. அதான் நீங்கள் ஒன்று அலைக்கட்டுறேன்னு வச்சுக்கலாம், இல்லை நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம்ல தேர்தல், அது காத்தோட போச்சு, காத்தோட போச்சு இல்லை. அது பஞ்சபூதங்கள். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, இவங்க வந்து வரிசையாக வந்து இந்த பணமெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் பேங்க்லேயோ எல்லாம் டம்மி இந்த பினாமி கம்பெனி பேரில் வச்சுருப்பாங்க, அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி கேஷாக வச்சுருக்கிறதையும் சீஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா தேர்தலின் போது திமுகவால் எந்தவித பணப்பட்டுவாடாகும். ஏன்னா அதை நம்பி தான் திமுக. மற்ற கட்சிகளோட நாங்கள் எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்றது வந்து அதை வச்சு தான் சொல்கிறாங்க. அந்த தேர்தல் போது பணப்பட்டுவாடா கொடுக்க முடியாமல் அதை தடுக்கப்பட்டாலே களம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆகிடுது. அது பாஜகவோ அதிமுகவோ யாருக்கோ அது வந்து களம் வந்து ஒரு நியாயமான களம். அதுக்கப்புறம் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அடுத்த விஷயம். இது ஒரு விஷயம். இன்னொன்று, வரிசையாக இந்த மந்திரிங்கள்லாம் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிஏஜி ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. இதில் வந்து இந்த பணம் அந்த தேசிய கல்வி நிதி பணம் 2000 கோடி அது நீங்கள் கைது போட்டாதான்னு சொல்லிட்டாங்க. அதுதானே இப்போ பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த எம்என்ரேகா இருக்குது பாருங்கள், இந்த 100 நாள் வேலை திட்டம், அதில் மிகப்பெரிய ஊழல் இருக்குன்னு சொல்லி சிஏஜி சொல்லி அதில் ஒரு 3400 கோடி ரூபாயும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லாமே ஊழல் ஊழல் ஊழல்னு வேற வார்த்தையே இல்லை. ஆமாங்க, நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு கிராமத்தில் உள்ள வந்து இவனு வந்து அந்த ஊராட்சி தலைவருக்கு 10,000 ரூபா கொடுக்கணும் இந்த எம்என்ரேகாவில் உங்களுக்கு வேணும்னா. அதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இல்லாத ஆட்கள் பேர்லாம் போட்டு இந்த அந்த காலத்தில் கார்பரேஷனில் மஸ்டர் ரோல் மாதிரி இல்லாதவன் பேர்லாம் போட்டு அவனுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் பணம் கொடுத்தா மாதிரி போட்டுறான். இதில் இந்த ஆட்கள் வேறு சோம்பல் பண்ணிட்டு விவசாயம் பண்ண போக மாட்டேங்கிறான், அது தனி கதை. இப்படி இந்த எம்என்ரேகா திட்டத்தில் நிறைய ஊழல்கள் வந்ததுனால இந்த சிஏஜின்றது தணிக்கை, மத்திய தணிக்கைத்துறை, அதனால ஒரு 3500 கோடி ரூபா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு 5-6 திட்டத்துக்கு வந்து பணத்தை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்க, ஊழல்ன்ற காரணத்துக்காக, நியாயமான காரணங்களுக்காக நிறுத்திட்டாங்கன்னு வைங்க. நீங்கள் ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பென்ஷன் கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல, தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இப்போ என்ன ஆகும்? ஜாக்டோ ஜியோ போராட்டம், இந்த வாரத்துலேருந்து போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், இதெல்லாம் வரும்பொழுது ஒரு 6 மாதத்தில்
என்னுடைய கணிப்பில் இது வந்து பணமே இல்லாமல் அரசு பணம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கு, பட் அரசு கஜானால இல்லையே. அப்போ அரசு நடத்த முடியாமல் போய் அடுத்த 1.5 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்களே, அடுத்த 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கணுமா இந்த ஒரு வருஷத்தை ஓட்டுறதுக்கு? யாரோ ஒருத்தன் கொடுக்கணும்ல. இப்போ ரொம்ப வந்து வறண்ட நிலைமை வந்ததுன்னா யாரு இப்போ உலக வங்கியோ இல்லை வேற யாராவது கொடுக்கணும்னா அவன் கொடுத்தா தானே. ஸோ அந்த மாதிரி வந்து சிக்கல் வந்ததுனால் என்னுடைய கணிப்பில் வந்து ஒன்று இவங்களை ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் பண்ணி அந்த பணப்பட்டுவாடாவை தடுத்து அதன் மூலம் ஒரு நியாயமான தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு வரும். இரண்டாவது, சொல்ல முடியாது, தேர்தலுக்கு அதாவது 6 மாதம் முன்னால் இந்த மாதிரி பல ஊழல்கள்னால டிஸ்மிஸ் பண்ணலன்னா கூட இவர்களாகவே வந்து கொலாப்ஸ் ஆகி பணமே இல்லாமல் அரசு கஜானா நடத்த முடியாமல் போய் ஆளை விட்டா போதுங்கிற லெவலில் வரும்போது ஒரு கவர்னர் ஆட்சி இருக்கவே இருக்காரு. நம்ம ஆளுநர் ரவி இன்டெலிஜென்ஸ் பியூரோலலாம் இருந்தவர், விஷயம் தெரிஞ்ச ஆள். அப்படி ஏதாவது கொண்டு வந்துருவாங்கன்னு நான் சொல்லலை, கொண்டு வர கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த பணத்தை ட்ரெயின் பண்ணி இந்த களத்தை வந்து நியாயமான களமாக எல்லாருக்கும் சமமான களமாக கொண்டு வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டாஸ்மாகில் வந்து இவங்களை கைது பண்ணிடுவாங்க. ஏன்னா கைது பண்ணால் உடனே அனுதாபம் வந்துடும்ல. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு இது, இப்போ டெல்லியில் இருக்கிறவங்க வந்து ஆமாம் தப்பு பண்ணால் அதனால் கைது பண்ணான்னு எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் கைது பண்ணவங்களை கைது செய்து விட்டார்கள். தமிழர்கள் என்பதாக கைது செய்தார்கள். பேண்ட்டு போட்டிருந்தால் கைது செய்திருக்க மாட்டார்கள், வேட்டி கட்டியதால் அப்படின்லாம் பில்டப் கொடுப்பாங்க. இதை மக்களும் நம்பி விடுவார். தமிழர்கள் பாவம் அப்பாவிகள் தமிழர், அதனால் வந்து இவர்களை சீக்கிரமாக ஏமாற்றி விடுவார்கள். அதனால் அதுக்கேற்ற மாதிரி டாக்டிக்ஸை மாற்றிப்பாங்க. இதுதான் நடக்கும். தலைமை குடும்பம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா சார், இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா கூட வச்சு விற்கிறாங்கன்னு இடி சொன்னதான் பெரிய நியூஸாக போடுறாங்க. இது நீங்கள் ரோட்டில் போகிற ஒருத்தர் கேட்டாலே சொல்ல போகிறாங்க, ஆமாம் நான் 50 ரூபாயா வந்து 100 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஆள். இப்படி 57 முறை வந்து சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் வந்து 57 முறை வந்து QR ஸ்கேன் கோடு வைங்க டாஸ்மாகில், அவன் பணம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி இது வரைக்கும் 57 முறை வந்து ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லி, ஒரு தடவை 2 தடவை இல்லை, வேறு வேறு வழக்குகளில் வேறு வேறு முறைகளில் இந்த பீரியடில் 57 முறை சொல்லியிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். நீங்கள் சொல்லி நாங்கள் வச்சா எப்படி வாங்குறது 10 ரூபா 20 ரூபா? அது ஸ்கேன் பண்ணால் எல்லாம் தெரிஞ்சு போகாதா? என்னையா கொஞ்சம் கூட புரியாமல் இருக்கீங்க? வந்தாலும் அது கவர்மெண்ட்டுக்கு தானே போகும். அதான் சொல்கிறேன், அந்த கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் போச்சுன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணேன், அது புரியல பாவம், நீதிமன்றங்களுக்கு புரியல. அதனால அவங்க பாட்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஆர்டர் போட்டான்னு எவ்வளோ பேப்பர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அடுக்கி வச்சுருக்காங்க, அதையும் வாங்கி வச்சுக்க போகிறோம், அவ்வளோதானே. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வந்து ஒரு முடிவு வரா மாதிரி இப்போ இந்த டாஸ்மாகில் வந்து உள்ளே போய் கை வச்சது முதல் முறையாக ஒரு அரசு துறை தலைமையகத்தில் போய் வச்சதுன்றது நிச்சயமாக இது போடப்பட்ட பிள்ளையார் சுழி வந்து அது சுழி வந்து பெரிய நூடுல்ஸாக மாறும். அந்த சுழி நூடுல்ஸாக தான் இன்னைக்கு நம்ம பாஜக போராட்டத்தை பார்க்கலாமா? எல்லாம் போராட்டம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணல. என்ன சார் குற்றம் பண்றாங்க அவங்க? இல்லை அது மட்டும் இல்லை, அவருக்கு அண்ணாமலை கரெக்டாக கேட்டார், நாங்கள் ஒரு தேதி சொல்லிட்டு முன்னாலே சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, திடீர்னு முதல் ஒரு வீட்டு முன்னாலேயோ இல்லை மற்ற இடங்களையோ சொல்லாமல் போய் வந்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னு மக்களுக்கு தவறு செய்ய இவங்களை தானே தோன்றாங்க. அவர் டேட்டு சொல்லிட்டு நியாயமாக வாராரு, தடுத்து நிறுத்துறீங்க, அடுத்த டைம் டேட்டே சொல்லாமல் வந்துட்டாருன்னா இந்த குற்றம் புரிய யார் காரணம்? ஆமாம், தமிழிசை அவர்களையும் வீட்டுக்காவலில் வச்சுட்டாங்களா, அண்ணாமலையும் வந்து நீங்கள் இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவர் அதிமுகலேருந்து வந்து அவங்க வந்து அவர் பேர் என்ன, சபாநாயகருக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல். ஆமாம் ஆமாம், அது கேட்டால் வந்து அது அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறாது. எதுக்காக சொல்லணும்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் நியாயமான விஷயங்களில் கூட வந்து போராட்டம்னா வந்து உடனே பிடிச்சி உள்ளே போட்டது, எவனாவது ஒருத்தன் ஃபார்வர்ட் போட்டான்னா அவனை பிடிச்சி உள்ள தனிப்படையை வச்சு அவனை கொண்டு வந்து உள்ளே போகிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த பணம் வந்து விநியோகம் வந்துச்சுன்னா இந்த மறைச்சிடுது, பணம் கண்ணை மறைச்சிடுதுன்ற மக்களுடைய கண்ணை மறைப்பதனால் அந்த பணத்தை வந்து இவங்ககிட்ட இருந்து பிளாக் பண்ணி வச்சுட்டு தான் இந்த தேர்தல் நடக்க போகுது 2026. வேடிக்கை பார்க்கலாம். மற்ற கேள்விகள். அடுத்த கேள்வி ராயபுரத்திலிருந்து கௌதம் குமார் கேட்டிருக்காரு, அடையாறு நதி அலங்கரிப்புக்காக கடந்த 2 வருடங்களில் ஒதுக்கப்பட்ட 3000 கோடி ரூபாய் என்ன ஆனது? அதுதான் 2 வாட்டி இப்பவும் அறிவிச்சிருக்காங்க. இப்பதான் பேசுறோம் நம்ம. அவர் முதல்ல பிடிஆர் இருக்கும்போதும் அடையாறை அலங்கரிப்படுத்துவோம், இப்படி அலங்காரப்படுத்துவோம், அது தனியாருடன் கலந்து பங்களிப்புடன் அப்படின்னு சொல்லலாம் பில்டப்லாம் கொடுத்தாரு. ஒன்றும் ஆகலை.
அதுக்கு அடுத்த வருஷம் இவர் தங்கம் தென்னரசு வந்து 1500 கோடினாரு. இப்போவும் 1500 கோடி. அந்த அடையாறு அப்படியே எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. நான் போயிட்டு வரேன் அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் அடையாறுலயே தானே இருக்கேன். அதனால வந்து 1500 கோடி வருஷத்துக்குன்னா அதுதான் நம்ம சொல்றது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி போன வருஷம் என்ன போட்டீங்க பட்ஜெட்டு, அது என்ன பண்ணீங்கன்றது கணக்கு கொடுக்கணும்னு அதை எப்படி கொடுப்பேன்? அதை கொடுத்துட்டா அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு போகும்ல. அதனால் இந்த அடையாறுங்கிறது இதே தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அதே மாதிரி இந்த மின் பேருந்துன்னு ஒன்று அண்ணாமலோட கேட்டிருக்காரு. அதை பற்றி எலக்ட்ரிக் பஸ்ஸு 4 வருஷமா வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். ஒரு பஸ்ஸு கூட ரோடுக்கு வரல. 4 வருஷத்தில் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு 400 பஸ்ஸுன்னு சொல்லி ஒரு 100 பஸ்ஸு வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் வந்து நீங்கள் வந்து பஸ் இந்த எலக்ட்ரிக் பஸ் வழி இல்லை. ராமநாதபுரத்தில் விமான நிலையம் நாங்கள் இவங்க ஒன்றும் விமான நிலையம்லாம் இவங்களுக்கு வேலையே இல்லை. இது மத்திய அரசோட வேலை. உண்மையில் சொல்ல போனால் February 3 அன்னைக்கு மத்திய இணையமைச்சர் விமான நலத்துறை அவர் பேர் முரளிதர் மோகல் அவர் வந்து மத்தியில் அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூர், வேலூர், நெய்வேலி, ராமநாதபுரம், சேலம் இந்த 5 இடத்துலையும் வந்து விமான நிலையங்கள். அதில் வந்து ஏதோ நெய்வேலியும் வேலூரும் வந்து ஆய்வு முடிஞ்சு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற 3லையும் வந்து இனிமேல் தான் ஆய்வு முடிஞ்சிருக்கு, வேலைகள் தொடங்க போகணும். அவங்க February மாதம் அவர் ஆல்ரெடி, ஏன்னா வந்து விமான நிலையம் வந்து அமைக்கிறதுங்கிறது மத்திய அரசோட வேலை. ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைப்போம். ஆனால் வந்து நாங்கள் ஓட்ட வேண்டிய பஸ் எல்லாம் ஓட்ட பஸ்ஸாக ஓட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் பஸ்ன்னு சொல்லி அது வந்து 4 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒதுக்கீடு பண ஒதுக்கீடு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பஸ் கூட கண்ணில் தெரிய மாட்டேங்குது சார். சார்ஜ் இல்லையா ஒரு வேளை பஸ்ஸுக்கு பேட்டரி? ஆமாம், அது அதான் மின்சாரம் அதுக்கு பத்தலை. அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற அளவுக்கு மின்சாரம் பத்தலை. அதனால் ஒரு பஸ் கூட வரல. இவங்க வந்து ரயில் ஓட்டுறாங்க, விமான நிலையம் ஓட்டுறாங்க. இதுதான். ஓகே சார், அடுத்த கேள்வி துவரங்குறிச்சியிலிருந்து வேலாயுதம். தமிழக அரசின் போக்குவரத்து மின்சாரத்துறைகளின் நஷ்டங்கள் திமுக அரசில் பல மடங்கு அதிகமானதாக சிஏஜி ஆய்வறிக்கை கூறியுள்ளது. நம்ம பேசணும் அதை பற்றி. ஆமாங்க, போக்குவரத்து துறையோட கடன் வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது இந்த முறை வந்து 6500 கோடி ரூபா சுச்சம் இருந்துச்சு. இப்போ 22,000 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே. அதே மாதிரி நீங்கள் மின்வாரியமும் பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் சேர்த்து 6.5 லட்சம் கோடி 6.42 லட்சம் கோடி வந்து கடன். எல்லா மின்வாரியங்களும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம் எல்லாம் சேர்த்து. தமிழ்நாடு மட்டும் 1.62. 30 சொச்ச மாநிலங்களில் வந்து 6.42 லட்சம் கோடி வந்து மின்வாரியங்களின் கடன். இதில் தமிழ்நாடு மின்சார மின்வாரியத்துடைய கடன் 1.62 லட்சம் கோடி. அதாவது இந்தியா முழுக்க உள்ள எல்லா மாநிலங்களுடைய இந்த மின்சார கடனில் ஏறத்தாழ 25% வந்து 25%க்கு மேலேயே வருது. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் மேலே கடன் வாங்கிட்டே போவீங்க. ஏன்னா வந்து கவலை இல்லை, 2026 ஒரு கால் நம்ம வரலன்னா கூட யாரோ வந்து பதில் சொல்ல போகிறாங்க, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி தொழில் செய்ய ஏற்ற மாநிலங்கள் எதுக்கெடுத்தாலும் நம்ம முதல்வர் வந்து உலகத்தை அது பேர்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலம்ங்கிறாரு. கல்வியில் எவ்வளோ வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 2ஆம் கிளாஸ் வகுப்பு கூட அந்த பாடம் கூட படிக்க தெரியலங்கிறதெல்லாம் வந்து புள்ளி விவரங்களோட ஆய்வோடு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்ய ஏற்ற மாநிலங்கள் 10 மாநிலங்கள் 1, 2, 3, 4. இந்த 10ல் தமிழ்நாடு இல்லவே இல்லை. எதெல்லாம் இருக்குன்னு கேட்டால் ஆந்திர பிரதேசம், நீங்கள் அடிக்கடி எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுற உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்டு, பழங்குடி மாநிலம்னு சொல்லக்கூடிய ஜார்க்கண்டில் கூட தொழில் செய்வதற்கு ஏற்ற அளவுக்கு கட்டமைப்பு. சத்தீஸ்கர் அதுவும் அதே மாதிரி தான். அப்புறம் இமாச்சல் பிரதேசம் குட்டி உண்டு. அப்புறம் ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இத்தனைக்கும் மேற்கு வங்காளத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் குஜராத், இந்த 10ல் தமிழ்நாடு இல்லவே இல்லை. தொழில் செய்வதற்கு ஏற்ற மாநிலங்கள். நாங்கள் தான் வர்றதெல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கோமே. நாங்கள் ஆமாம், வர்றவனெல்லாம் வந்து நாங்கள் மிரட்டி காசு கொடுக்கணும், அவன் வந்து துண்டை காணும் வேட்டியை காணும்னு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான்ல. எப்படி வந்து எத்தனையோ பேர் போயிருக்காங்களே, ஃபோர்டில் ஆரம்பித்து சாம்சங் என்னைக்கு போதோ தெரியல. அது மாதிரி வந்து ஒன்றும் ஏது போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து அதே மாதிரி. சரி, எதில் அதிகம்னு பார்த்தா இந்தியாவிலேயே குடிமகன்கள், அதாவது குடிமகன்கள், டாஸ்மாக் குடிமகன்கள், டாஸ்மாக்னு தமிழ்நாட்டில் பொதுவாக குடிமகன்கள் அதிகமான மாநிலம்னா நம்ம முதல்வர் சொன்னார்ல, நம்பர் 1
நம்பர் 1 நம்ம தான் 13%. நீங்க புலிவரத்தை எடுத்து பாருங்க. நமக்கு அடுத்தது கர்நாடகா 12%. இதுக்கு அடுத்தது டெல்லி 4%. எங்க இருக்கான் பாருங்க, கீழே இருக்கான். 13, 12, 4 எங்கேயோ வந்துச்சு. நீ 4 பின்னாடி. ஆமா. இப்போ மற்ற உத்தரப்பிரதேசம், நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அவன்லாம் பானிபூரிக்காரன் அவன் அப்படியா அடக்கம் கிடக்கான்னு சொல்றீங்க. அவன்லாம் இந்த 4 கீழே. அப்போ 3, 2 ஏதோ ஒன்று வரணும். இந்த குஜராத்தில், ராஜஸ்தானில் அவன் மது விலக்கு. ஏதோ அங்கங்கே ஒரு கால் கள்ளசாராயம் இருக்கலாம் மது விலக்கு இருக்கும்போது. ஆனால் அவங்க விற்கலையே, ஆனால் அந்த கணக்கில் வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் குடிமகன்களில் முதல்ல இருக்கீங்க. தொழிலில் வந்து நீங்கள் 10லேயே இல்லை. கல்வியில் ரொம்ப மோசமாக இருக்கீங்க. நம்ம தான் முதல் நாடு, முதல் மாநிலம். என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஓகே சார், அடுத்த கேள்வி. பெரம்பலூர்லேருந்து ஆதித்தமிழன். நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஆட்சி செய்தால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்கிறாரே விசிக வன்னியரசு. யாருக்கு சொல்றாரு இதை? நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆட்சி பண்ணால் கவுந்துருங்கிறாரு. யார் அப்படிங்க ஆட்சி பண்ணுறது யாரு? அப்படி இங்கே ஆட்சி பண்ணுறது யார்? என்ன நடக்குதுன்னே தெரியாம. ஆமாம், அது அவர் வந்து ஒரு கால் மத்திய அரசை சொல்லியிருப்பாரோன்னு சொல்லி நானும் அந்த செய்தியை கொஞ்சம் உற்று கவனித்தேன். இல்லை, தமிழ்நாடு அரசு தான் சொல்கிறார் அவர். ஏன்னா இந்த தூத்துக்குடியில் ஒரு மாணவனை வந்து பஸ்ஸுலேருந்து இறக்கி ஒரு 3 பேர் வெட்டிட்டாங்க. ஆமாம், அது ஏதோ காதல் பிரச்சனைன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, அந்த மாணவன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அது ஏதோ இந்த சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமான வரக்கூடிய பல இடங்களில் வரக்கூடிய சாதி பிரச்சனை தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வரும். ஸ்ரீவைகுண்டத்துலேயும் நம்ம நடந்தது. அந்த மாணவர் வந்து அதை பற்றி பேசும்போது தான் இதை சொல்கிறாரு. அவர் ஒரு திருக்குறள் ஒன்று சொல்கிறாரு. ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவர் கொற்றம் குளங்கிடந்தது இல் அப்படின்னு சொல்லி வன்னியரசு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சி செய்கிறவங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா உளவுத்துறையை வச்சு என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது சரி செய்யணும். எங்கே தப்பு நடக்குதுங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். உளவுத்துறை அதுக்கு தானே இருக்குது. நம்ம உளவுத்துறை வந்து தமிழ்நாடு உளவுத்துறை நம்ம பாவம் முதல்வர்கிட்ட போய் மாதம் மும்மாரி பெய்கிறதா அப்படின்னு முதல்வர் கேட்கும் பொழுது மக்கள் சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் முதல்வரே அப்படின்னு போய் அவர்கிட்ட பில்டப் கொடுத்துட்றாங்க. யாருமே என்ன நடக்குதுங்கிற உண்மையை சொல்றது இல்லை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிச்சு நீங்க எல்லா விஷயத்துலையுமே என்ன நடக்குதுங்கிற உண்மைகள் வந்து முதல்வர் வரைக்கும் போகுதா இல்லையானே சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு போகுதுன்னா அவருடைய மனசாட்சிக்கு அவர் வந்து ஓரளவுக்கு நடவடிக்கை எடுப்பார்ல. அது ஒன்றும் எடுக்கலைன்னா அப்போ அவர் காதலியே போகலைன்னு அர்த்தம். இது நமக்கு தெரிகிற அளவுக்கு அதை விட அதிகமாக வந்து வன்னியரசு போன்ற அரசியல்வாதிகள் அவர் ரொம்ப வருஷமாக இருக்காரு, தெரிஞ்சிருக்கும். ஆனால் தான் சொல்கிறாரு, கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க சொன்னதுக்கு அப்புறமாவது முதல்வர் முடிச்சுக்கிட்டா பரவாயில்ல. ஓகே சார், முடிக்கிறாருன்னு வெயிட் இல்லை, நம்ம ஒரு நம்பிக்கை தானே. நம்பிக்கை. ஓகே சார், அடுத்து மணப்பாறையிலிருந்து பாண்டியராஜன் கேள்வி கேட்டிருக்காரு. சென்னையில் 3 கிலோமீட்டர் பாலம் கட்ட 310 கோடி ஒதுக்கி இருக்குங்களாமே. பாலம் இரும்பில் தானே கட்டுகிறார்கள், ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த அது வந்து பாலம் இரும்பில் தானே கட்டுவாங்க இல்லைங்க, தங்கத்தில் கட்டுவாங்க. 310 கோடி சார் 3 கிலோமீட்டருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெரிய இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயங்க. ஏங்க ஒரு கக்கூசு கழுவத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 ரூபாய்க்கு பதிலாக நாங்கள் 364 ரூபா கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அது கூட ஏதோ பார்க்கும்போது சரி 3 ரூபா 300 கணக்கில் இருக்குது. இது சார் கிலோமீட்டருக்கு 100 கோடி சார். கரெக்டுங்க. ஒரு கக்கூஸ் ஒரு நாளைக்கு கழுவுறதுக்கு 3 ரூபாய்க்கு பதிலாக 300 ரூபான்னு வரும்போது இதுல என்ன ஆச்சரியம் உங்களுக்கு? 3 அதாவது இவ்வளவு ஒரு 100 கோடி ரூபா வருதுன்னா 3 கிலோமீட்டருக்கு 310 கோடின்னா 1 கிலோமீட்டருக்கு 100 கோடி வருது. ஆமா, சரி, அது வந்து அவ்வளவு கட்டினாலும் பரவாயில்ல. ஏன் இந்த மழை வந்தது, வெள்ளம் வந்த போது பார்த்தீங்கன்னா அங்கங்க தடுப்பணைகள் விழுந்துருச்சு. ஒரு பெரிய திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்று நம்ம அவர் தான் அமைச்சர் கட்டிட்டு போறாரு, ஒரே வாரத்தில் அப்படியே மலையில் அடிச்சுட்டு போய் விழுது. 3 மாதம் 6 மாதத்தில் கட்டினதெல்லாம் அடிச்சுக்கிட்டு விழுது. இப்படி வந்து விழுதுன்னா இதில் வந்து 3 கிலோமீட்டர் அது தங்கத்தால் கட்டுவாங்க போல இருக்கு சார். இது எனக்கு ஒரு கேள்வி. 3 கிலோமீட்டர் பாலம் 310 கோடி, கிலோமீட்டருக்கு 100 கோடி அடுக்கி வச்சா கூட என்ன எக்ஸ்டன் ஆகும்ல? பணத்தை அடுக்கி வச்சா கூட ஆகும். எனக்கு இன்னொரு செய்தி படிக்கும் போது ஒரு கவலை வேற வருது. யாரோ சும்மா இல்லாம இந்த தொல்லியல் ஆய்வுலாம் பண்றாங்க பாருங்க, கனிமவள ஆய்வு. அதுல வந்து திருவண்ணாமலையில பூமி கடியில தங்கம் கிடைக்குதுன்னு போட்டான். இதை படிச்சதுலேருந்து எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. திருவண்ணாமலை பூரா நம்ம ஆட்கள் வந்து விலைக்கு வாங்கி, நம்ம ஆட்கள் தான் உங்களுக்கு புரியுது, அவங்க பாட்டில் அது பூரா திருவண்ணாமலை பூரா வாங்கி போட்டுருவாங்க. வாங்கி போட்டு அது தோண்டி எடுத்து, ஏன்னா இந்த செம்மண் இருக்கிற இடம்லாம் இதே மாதிரி ஒரு திமுக நிர்வாகி வாங்கி ஒரு வழக்கு நடக்குது.
விவசாய நிலங்கள்லாம் வாங்கி அவங்கள ஏமாற்றி வாங்கிட்டு, அதுவும் முழுசாக பணம் கொடுக்காம அவன்கிட்ட எம்ஓஇ மாதிரி போட்டு வாங்கிட்டு 2 அடி 3 அடிக்கு செம்மண் இருக்குது, அந்த செம்மண்ணை வந்து பண்ணி கடத்தி வெளி மாநிலங்களுக்கு விற்கிறது. செம்மண்ணுக்கே எப்படின்னா தங்கமாக இருந்துச்சுன்னா திருவண்ணாமலையில் தங்கம்னா எனக்கு வேற இந்த திருவண்ணாமலையில் ஒரு பெரிய திருவண்ணாமலை கோயில் வேற இருக்கு, எவனாவது சும்மா இல்லாமல் அந்த கோயில் அந்த மலைக்கு கீழே தங்கம் இருக்குன்னு சொல்ல போக மலையே பேத்துற போகிறாங்க. ஏதோ அனுமார் வந்து ராமாயணத்துல வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி திருவண்ணாமலை மலையே தூக்கிட போறாங்களே நம்ம ஆட்கள் அப்படின்னு சொல்லி பயமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்க சார், ஓகே. அடுத்து கோவை புத்தூர்ல இருந்து கயல்விழி கேட்டிருக்காங்க, அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்டு பாமக அதிமுகவிடம் கூட்டணி பேரை ரகசியமாக நடத்துகிறதாமே. அது இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னால எல்லா கட்சியும் எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க ரகசியமா. அதாவது சேஃப்டிக்காக இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க, பேரங்கள் இருக்கும். பாமகவுக்கு வந்து அதிமுகவோட பற்றி இப்போ கூட ஒரு செய்தி ஒன்று வருது. இவர் வந்து அதிமுக பாஜக ஏறத்தாழ கூட்டணி செட் ஆகிடுச்சு, அதில் பாமகவும் இருக்குது, தேமுதிகவும் இருக்குது, மற்ற கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது, ஜிகே வாசனுடைய தமாக இருக்குது, இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா செங்கோட்டையனை வந்து முதல்வர் வேட்பாளராக வரணும். ஏன்னா செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அவர் போய் சபாநாயகரை பார்த்துருக்காரு 2 நாளாக. எதுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டால் எனக்கு தொகுதி பிரச்சனை பற்றி தொகுதி பிரச்சனையை பற்றி பேசுனா முதல்வர்கிட்ட பேசணும், இல்லை அந்த துறை அமைச்சர்கிட்ட பேசணும். சபாநாயகர்கிட்ட போய் என்ன பேசுகிறான்னு தெரியல. அதே மாதிரி எடப்பாடி அவரும் ஒரே மேடையில் இருக்கிறது இல்லை. அவரை ஏன் வந்து செங்கோட்டையனை வந்து ஏன் வந்து அவர் உங்களை ஏன் தவிர்க்கிறாரா அப்படின்னு போய் எடப்பாடியார்ட்ட கேட்டது, இது அவர்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக மொத்தம் செங்கோட்டையன் என்ன பேச்சு அடிப்படுதுனால் இது எவ்வளோ தூரம் அரசியல் இதில் வரும்னு தெரியல. ஆனால் வந்து செங்கோட்டையனை அடுத்த முதல்வர் வேட்பாளராக வந்து அதிமுக அறிவித்தால் அதிமுக பாஜக கூட்டணி உண்டு என்று அண்ணாமலை சொல்கிறாருன்னா மேலிடம் ஒத்துக்கிச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செங்கோட்டையனுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலுமணி, தங்கமணி, இவங்க எல்லாம். ஏன்னா வந்து அப்போது நீங்கள் கரெக்டாக ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியது, ஜேபி நட்டா வந்தபோது ஜக்கி வாசுதேவுடைய அந்த கோவை இதுக்கு வந்தபோது அவர் போய் வேலுமணி போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அதே ஜக்கி வாசுதேவ் இடத்துல அமித்ஷா வரும்போது மறுபடியும் வேலுமணியும் பார்த்தாரு, தனியாக அண்ணாமலையும் பார்த்தாங்க. இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். ஓகே சார், கடைசி கேள்வியாக மதுக்கரையிலிருந்து அப்துல் மஜீத் கேட்டிருக்காரு, எலிமருந்து பேஸ்டில் பல் துலக்கிய 3 வயது குழந்தை பாலக்காட்டில் பலியாகி இருக்கிறது. இல்லை, அது சாதாரண இந்த பல்லு விளக்குற டூத் பேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு குழந்தை பாவம் வச்சிருச்சு. இது வந்து கவனக்குறைவு, பெற்றோர்களின் கவனக்குறைவு. எப்படி வந்து ஒரு 2 வயசு குழந்தை வந்து வீட்டில் அந்த ஆழ்துளை கிணறுல வந்து மூடாமல் விட்டுருந்தாங்க, அந்த பெற்றோருடைய கவனக்குறைவால் விழுந்துருச்சு. அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து சிறு குழந்தைகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு என்னமோ எல்லாம் ஒரே பேஸ்ட்டு மாதிரி தான் வருது. இன்னைக்கு வந்து வலி நிவாரணியும் அதே மாதிரி தான் வருது, பல்லு விளக்குறதும் அதே மாதிரி தான் வருது, எலி மருந்தும் அப்படி தான் வருது. அது பாவம், அது ரொம்ப வருத்தமான வேதனையான விஷயம். இது வந்து பாலக்காட்டிலேயே இங்கே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பெற்றோர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்கணும். சரி, அது ஒரு பக்கம் போக தமிழ்நாட்டு மக்கள் வந்து டூத் பேஸ்ட்டுன்னு நினச்சி எலி பேஸ்ட் எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களோன்னு நமக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. 2026 நீங்கள் எலி பேஸ்ட் எது டூத் பேஸ்ட் எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வரணும்னு இந்த அந்த எனக்கு என்னமோ எலி பேஸ்ட் தான். எலி பேஸ்ட் 50 வருஷமா எலி பேஸ்டே பார்த்தவங்க. இல்லை இப்போ டாஸ்மாக்ல நடக்கிறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் குற்றங்கள்லாம் பார்த்தா நம்ம எலி பேஸ்ட் தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அட்லீஸ்ட் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு நல்ல டூத் பேஸ்ட்டுக்கு மாறுங்க. நாங்கள் எந்த டூத் பேஸ்ட்டுக்கு மாறணும்னு நான் சொல்லலை, நல்ல டூத் பேஸ்ட்டாக பார்த்து பல்லு பளிச்சுன்னு இருக்க மாதிரி பண்ணுங்க ஐயா, போய் சேர்ந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நேயர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து மிக்க நன்றி, வணக்கம்.